எண்டோக்ரைன் கிளாண்டில் ஃபர்ஸ்ட் கிளாண்டான பிட்யூட்டரி கிளாண்ட் 16.2.1ல பிட்யூட்டரி கிளாண்டை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து என்னன்னு சொல்லலாம், ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆர் ஹைப்போஃபைசிஸ் இஸ் எ P-shaped compact mass of cells located at the base of the midbrain attached to the hypothalamus by a pituitary sac. அதாவது P-shaped அப்படின்னா பட்டாணி வடிவத்தில் இருக்கும். அது எதனால கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸால இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது எங்க லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினோட பேஸ்மெண்ட்ல. இது எதனோட அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் கூட. ஹைப்போதலாமஸ் கூட இந்த பிட்யூட்டரி கிளாண்டும் ஹைப்போதலாமஸும் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய அந்த சென்டர் பார்ட் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிட்யூட்டரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டாச் பண்ணக்கூடிய அந்த சென்டர் பார்ட் தான் வந்து என்னன்னா பிட்யூட்டரி ஸ்டாக். பிட்யூட்டரி ஸ்டாக் மூலமாக தான் வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஹைப்போதலாமஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கே கொடுத்துருக்க பிரைன் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. இதை மட்டும் தனியாக சைடில் எங்கே போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி லோப், அதே போல் இந்த பக்கம் இருக்கிறது போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோப். இந்த ரெண்டு லோபுக்கும் சென்ட்ரல்ல ஹைப்போதலாமஸ் இருக்கு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது தான் இந்த பிட்யூட்டரி ஸ்டாக். இப்போ ஆன்டீரியர் லோப் ஆகட்டும் போஸ்டீரியர் லோப் ஆகட்டும் இது ரெண்டுமே என்ன பண்ணும்னா ஹார்மோனை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டு லோப்ல எந்த லோப் ஆக்டிவேட் ஆகணும்னாலுமே என்ன ஆகணும்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து சிக்னல் வரணும். ஹைப்போதலாமஸ்ல இருந்து எப்ப சிக்னல் வருதோ அப்பதான் இந்த லோப் வந்து ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் ஹைப்போதலாமஸ் ஆன்டீரியருக்கு சிக்னல் அனுப்புனா ஆன்டீரியர் ஆக்டிவேட் ஆகும், அல்லது போஸ்டீரியர் லோபுக்கு வந்து சிக்னல் அனுப்புனா போஸ்டீரியர் லோப் தன்னோட ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்க்கும் ஆர்கன்ஸ்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். Let us study in depth about this pituitary gland. Gland is anatomically composed of two lobes and perform different functions. இது பாத்தீங்கன்னா ரெண்டு லோபால வந்து கம்போஸ்ட் ஆயிருக்கு. ரெண்டு லோபுமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது. they are the anterior lobe adenohypophysis. anterior lobe வந்து adenohypophysis அப்படின்னு சொல்லலாம். and the posterior lobe neurohypophysis அப்படின்னு சொல்லலாம். the intermediate lobe is non-existent in human. ஹியூமன்ல வந்து இன்டர்மீடியட் லோப் கிடையாது. The pituitary gland form the major endocrine gland in most vertebrate. pituitary gland தான் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு மேஜரான ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டா நிறைய வெர்டிபிரேட்ஸ்ல வந்து இருக்கு. It regulates and control other endocrine gland. இது வந்து என்ன பண்ணுதுன்னா மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பிளஸ் கண்ட்ரோல் பண்ணுது. So is called as the master gland. அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம்னா master gland அப்படின்னு சொல்றோம். Hormone secreted by the anterior lobe of pituitary. அப்படி ரெண்டு லோப் இருக்கு இந்த பிட்யூட்டரியில. அதுல ஆன்டீரியர் லோப் வந்து என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது அப்படிங்கறது பார்க்கலாம். The anterior pituitary is composed of different types of cells. The anterior pituitary பாத்தீங்கன்னா different types of cells ஆல composed ஆயிருக்கு and secrete hormone. அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது which stimulate the production of hormone by other endocrine glands. இந்த பிட்யூட்டரி இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி செக்ரீட் பண்ற ஹார்மோன் வந்து என்ன ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா மற்ற எண்டோக்ரைன் கிளாண்டோட ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. The hormone secreted by anterior pituitary are என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுதுன்னு பாருங்க. growth hormone, thyroid stimulating hormone, அதுக்கப்புறம் adrenocorticotropic hormone, gonadotrophic hormone which comprise the follicle stimulating hormones and luteinizing hormone, prolactin. இந்த எல்லா ஹார்மோனுமே வந்து இந்த ஆன்டீரியர் லோப் தான் வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ இந்த ஒவ்வொரு ஹார்மோனும் வந்து எதுக்காக செக்ரேட் பண்ணுது என்ன காரணத்துக்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ growth hormone அப்படின்னு பார்த்தீங்கன்னா GH அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. growth hormone promote the development and enlargement of all tissue of the body. It stimulate the growth of muscles, cartilage, long bones. It control the cell மெட்டபாலிசம். இந்த growth ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டிஷ்யூவோட டெவலப்மெண்ட்காகவும் என்லார்ஜ்மெண்ட்காகவும். இது என்ன ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசிலோட growth ஸ்டிமுலேட் பண்ணுது, கார்டிலேஜோட growth ஸ்டிமுலேட் பண்ணுது அண்ட் ஆல்சோ லாங் போன்ஸோட growth ஸ்டிமுலேட் பண்ணுது. இது எல்லாமே எதனோட கன்சிடர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா growthோட கன்சிடர் ஆகுது. ஒரு growthக்கு ரொம்ப என்ன முக்கியம்? மசிலோட growth, அதே போல போன்ஸோட growth. இது எல்லாமே தான் நம்மள என்ன பண்ணணும்னா ஷைன் பண்ணும். நம்ம வளர்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம்.
ஸோ அப்போ வந்து நம்ம உடம்புல இருக்க போன்ஸ் மசில்ஸ் இதெல்லாம் நல்ல க்ரோத் ஆனால் தான் நம்ம நல்ல க்ரோத் ஆக முடியும். இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் ஹார்மோன் தான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இட் கண்ட்ரோல் செல் மெட்டபாலிசம். இது வந்து செல்லோட மெட்டபாலிசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த க்ரோத் ஹார்மோன் செக்ரேஷன்ல வந்து இம்ப்ராப்பரா இருந்துச்சுன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். The improper secretions of this hormone leads to the following condition. ஒன்று dwarfism. It is caused by decreased secretion of growth hormone in children. அதாவது இந்த dwarfism அப்படிங்கிறது வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த growth ஹார்மோன் வந்து கம்மியாக செக்ரேட் ஆச்சு சில்ட்ரன்ஸ்ல அப்படின்னா என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the characteristic features are stunted growth, delayed skeletal performance and mental disability. ஸ்டண்டட் growth அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எல்லாமே ஆள்குள்ளையாவே இருப்பாங்க. அதான் ஸ்டண்டட் growth. ஸோ ஸ்டண்டட் growth அதாவது ஷார்ட்னஸ் இன் growthல வந்து ஒரு ஷார்ட்னஸை ஏற்படுத்துது. அதே போல எதனால அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலேட் ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் மென்டல் டிசபிலிட்டி. ஸோ ஸ்கெலிட்டலோட ஃபார்மேஷன் வந்து ரொம்ப டிலேவா நடக்கிறனாலையும் மென்டல் டிசபிலிட்டி மூளை வளர்ச்சி இல்லாதனாலையும் இந்த ஸ்டண்டட் growth வந்து என்ன பண்ணுது ஏற்படுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கிறதுனால சில்ட்ரன்ஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுது. அவங்க வளராம ரொம்ப அப்படி குள்ளையாவே இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா growth ஹார்மோன் வந்து கம்மியா இருக்கனால இந்த ப்ராப்ளம்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜைகாண்டிசம் பார்த்தீங்கன்னா ஓவர் செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன் லீட்ஸ் டு தி ஜைகாண்டிசம் இன் சில்ட்ரன். அதாவது growth ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகிறதுனால சில்ட்ரன்ல வந்து ஜைகாண்டிசம் அப்படிங்கிற ஒரு டிராபேக் ஏற்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் ஹைட். அதாவது நார்மல் ஹைட்டை விட ரொம்ப அப்நார்மலா ஹைட் வந்து எப்படி இருக்கும் ஜாஸ்தியா இருக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜைகாண்டிசம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஓவர் growth ஆஃப் ஆல் பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். இது எதனால ஏற்படுது இந்த அப்நார்மல் ஹைட் இன்க்ரீஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டிஷ்யூவோட ஓவர் growth டெவலப்மெண்டாலையும் ஆர்கனோட ஓவர் growthாலையும் இது ஏற்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரோமெகலி. எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் அடல்ட்ஸ் மே லீட்ஸ் டு அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஹெட், ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். அதாவது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சில்ட்ரன்ல பார்த்தோம். அதே ஒரு அடல்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த growth செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன லீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ், ஹெட், ஹேண்ட் இது எல்லாமே அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த அக்ரோமெகலி அப்படிங்கிறது அடல்ட்ல வந்து கிரியேட் பண்ணுது. எப்படி அதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்மோனை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் லோப்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TSH இதனோட ஷார்ட் ஃபார்ம். இட்ஸ் கண்ட்ரோல் த growth ஆஃப் தைராய்டு கிளாண்ட் அண்ட் கோஆர்டினேட் இட் ஆக்டிவேட்ஸ் அண்ட் ஹார்மோன் செக்ரேஷன். ஸோ சிம்பிள், தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் அதோட ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த ஹார்மோனோட வேலை. இந்த ஹார்மோன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் லோப்லேருந்து வருது. ஆன்டீரியர் லோப்லேருந்து இந்த ஹார்மோன் வந்தால் மட்டும்தான் தைராய்டு கிளாண்ட் தன்னோட ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இது என்ன ஸ்டிமுலேட் பண்ணுனா ACTH இதனோட ஷார்ட் ஃபார்ம். ACTH stimulates adrenal cortex of the adrenal gland for the production of its hormones. It also influences protein synthesis in the adrenal cortex. அதாவது adrenal glandல இருக்கக்கூடிய adrenal cortex-ஐ வந்து இந்த ACTH அப்படிங்கிறது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்காக. இது ஆல்சோ புரோட்டீன் சிந்தசிஸும் என்ன பண்ணுதுன்னா அதாவது புரோட்டீன் உற்பத்தியும் வந்து இந்த அட்ரினல் கார்டெக்ஸ்ல ஸ்டிமுலேட் பண்ணி விடுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விடுது. ஸோ இந்த ACTH வந்து இதனோட ஹார்மோனையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, அதே போல புரோட்டீன் சிந்தசிஸையும் அட்ரினல் கிளாண்ட்ல ஸ்டிமுலேட்